அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் மெட்டடா ஃபங்க்ஷன் ஆஃப் செவரல் வேரியபிள் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்ன்றதை பார்த்துடலாம். த ஃபங்க்ஷன் f of x, y equal to e power x into cos y, e power x into sin y. From R2 to R2 is 1 to 1, not 1 to 1, on to both 1 to 1 and on to map. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க R2லேருந்து R2க்கு. ஏன்னா டபுள் காம்போனன்ட் வேரியபிள்லேருந்து டபுள் காம்போனன்ட் வேரியபிளுக்கு தான் இது டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பாருங்கள், f is a function from R2 to R2 defined by given எழுதிக்கிறேன் f of x, y equal to e power x into cos y, e power x into sin y. ஸோ இந்த மேப் வந்து கண்டினியூஸாக செக் பண்ணணும். ஒரு மேப்பை வந்து f வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸாக டிஃபைன் பண்ணிட்டாங்க. f1, f2 அப்படி டிஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த f கண்டினியூஸாக இருக்கணும்னா காம்போனன்ட் வைஸ் கண்டினியூஸாக இருந்தால் போதும். ஸோ f1 கண்டினியூஸாக இருக்கணும், அதே போல் f2வும் கண்டினியூஸ் அப்படின்னா இந்த என்டையர் மேப் வந்து இந்த அஜாயின் பண்ணுற மேப் f இஸ் ஆல்சோ கண்டினியூஸ். ஓகே, ஸோ இது ஐடியா. ஸோ இந்த f வந்து கண்டினியூஸ் மேப்பான்னு பாருங்கள். ஆமாம், ஏன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் பாருங்கள். எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். இது சிங்கிள் காம்போனண்ட்டாக பாருங்கள். f1 ஈக்குவல் டு e power x into cos y எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ f1 ஈக்குவல் டு e power x into cos y அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். கரெக்டுங்களா? e power x இஸ் கண்டினியூஸ், cosine function is continuous. So product of two continuous function is continuous. So f1 is continuous and f2 continuous. Similarly, a function f is differentiable on the component wise the function வந்து differentiable ஆகணும். So f1 differentiable, f2 differentiable அந்த உங்களுடைய f1 differentiable. இதான் ஐடியா. ஸோ இந்த மேப் பார்த்தீங்கன்னா both continuous and differentiable. ஓகே, இது நம்ம நோட் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கிங்க. கொடுக்குற வீடியோ நோட் போட்டு எழுதுங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபைன். இப்போது ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும், டிஃப்ரென்ஷியபிளாக இருக்குன்றதால டெரிவேட்டிவ், பார்ஷியல் டெரிவேட்டிவ்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ் வச்சு என்ன பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இது போல் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஜொகோபியன் கண்டுபிடிங்க. ஸோ ஜொகோபியன் ஆஃப் எஃப் அட்டு எனி எக்ஸுக்கு நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ எப்படின்னா எஃப்ஜின்னு அந்த f1 x, f1 y, f2 x, f2 y. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் டெரிவேட்டிவ், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டெரிவேட்டிவ் காம்போனன்ட் பண்ணுறோம். அதே போல் செகண்ட் ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் டெரிவேட்டிவ் அண்ட் ஒய் டெரிவேட்டிவ். அவ்வளோதான் ஐடியா. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் டெரிவேட்டிவ் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் பாருங்கள், e power x into cos y. ஸோ அப்போ ஆகும் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், e power x into cos y தான் கிடைக்கும். இதே நீங்கள் ஒய் டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா மைனஸ் e power x into sin y வரும். ஏன்னா இங்கே பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணும்போது எந்த காம்போனண்ட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்களோ ப்ராடக்டாக இருந்தால் அது அந்த ஃபங்க்ஷனை மட்டும் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். மற்ற ஃபங்க்ஷனை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து f1 பார்த்தீங்கன்னா e power x into cos y இல்லைங்களா. வித் ரெஸ்பெக்ட் டு f1 x பார்த்தீங்கன்னா e power x மட்டும் தான் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ cos y ப்ராடக்டாக இருக்கிறதால கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணிடணும். அதே போல் இதை வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், e power x கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணிவிட்டு காஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். காஸ் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் ஒன்று, அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, அதே போல் f2 பார்த்தீங்கன்னா e power x into sin y வரும். இங்கே பார்த்தீங்கன்னா e power x into cos y வரும். கரெக்டுங்களா? செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது டிட்டர்மினன்ட் நமக்கு கிடைக்க தெரியும். என்னாகும், e power 2x into cos square y ப்ளஸ் e power 2x into sin square yன்னு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து e power 2xஐ காமன் அவுட் பண்ணிங்க அப்படின்னா cos square y ப்ளஸ் sin square yன்னு கிடைக்கும். ஸோ cos square y ப்ளஸ் sin square வேல்யூ 1 இருக்குங்க. அப்போ e power 2x கிடைக்கும். அப்போ ஜொகோபியன் ஆஃப் f at x பார்த்தீங்கன்னா ஃபார் எனி எக்ஸுக்கு e power 2x வருது. இது நெவர் ஜீரோ ஃபார் எனி வேல்யூஸ் ஆஃப் r. கரெக்டுங்களா? இது எங்கேயுமே ஜீரோ ஆகாது. கரெக்டு தானே? ஸோ எக்ஸுக்கு நீங்கள் என்ன பாயிண்ட் கொடுத்தா எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் ஜீரோ ஆகும், எங்கேயுமே ஜீரோ ஆகாது. ஸோ ஒன்ஸ் வந்து ஜொகோபியன் ஆஃப் f at எனி பாயிண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா தென் f இஸ், இது வந்து எனி பாயிண்ட் ஃபார் எனி a belongs to r. ஜெகோபியன் ஆஃப் f at a நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் எனி பாயிண்ட் a அப்படின்னா தென் f இஸ் 1 to 1 on some neighborhood of a. ஓகே, ஸோ இங்கே R2வில் இருக்கிற பாயிண்ட் வந்து இதில் எடுத்துக்கங்க. a வந்து R2வில் இருக்கிற பாயிண்ட். ஸோ நெய்பர்ஹுட், எந்த நெய்பர்ஹுட் கன்சிடர் பண்ணாலும், அதாவது உங்களை எப்சிலான் ஸ்மாலாக எடுத்துக்கிட்டாலும் லார்ஜ் எடுத்துக்கிட்டாலும்
அதுக்கான ரேடியஸ் வச்சு வரைகிற எந்த ஒரு நெய்பர்ஹுட் சென்டர் பாயிண்ட் ஏ ஃபிக்ஸ் பண்ணி வரைகிற எந்த ஒரு பால் எடுத்துக்கிட்டாலும் அந்த பாலில் வந்து ஜொகோபியன் நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் அந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸில் F 1 இருக்கும். ஸோ இதுதான் ஐடியா. ஓகே, ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் ஜொகோபியன் கண்டுபிடிச்சி அந்த ஜொகோபியன் வந்து எந்தெந்த பாயிண்ட்லாம் நாட் ஈக்குவல் டு 0 வருதோ அந்த பாயிண்ட்டோட நெய்பர்ஹுட்ஸில் வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கும், மேப்பு 1 to 1 இருக்கும். சப்போஸ் இஃப் இட் இஸ் 0 வந்தால் கண்டிப்பாக 1 1 வராது. ஸோ அதுதான் வந்து இந்த ஜொகோபியன் கான்செப்ட் யூஸ் பண்ணி 1 to 1 சொல்கிறது. ஓகே, அதாவது ஜென்ரலாக அந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா, இஃப் A is a subset of Rn, be an open set, be an open set. இது ஒரு ஓப்பன் செட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க. அண்டு லெட் F is a function from A to Rm. ஸோ இது வந்து mth காம்போனண்ட்டு இது Rnலேயே இருக்கணும் அவசியம் கிடையாது, ஏதோ ஒரு சம் m நாட் ஈக்குவல் டு n கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். A is a subset of Rn, be an open set, and let F is a function from A to Rm. m என்ன கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஏதோ சம் இன்டிஜர் mன்னு எடுத்துக்கோங்க, அதாவது நேச்சுரல் நம்பர், m belongs to some நேச்சுரல் நம்பர். இது வந்து இது வந்து உங்களுக்கு m வந்து நீங்கள் என்ன கூட சூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. be a continuous map and if Jacobian of f at a not equal to 0 for any a belongs to a, then f is 1 to 1 on some neighborhood of a. ஓகே, ஸோ இதான் அதுக்கான ரிசல்ட். நோட் பண்ணிக்கிங்க. A is a subset of Rn, be an open set, and let F is a function from A to Rm, be a continuous map, and if Jacobian of f at a not equal to 0 வந்தால் then F is 1 to 1 on some neighborhood of a. ஸோ இதான் அதுக்கான ரிசல்ட். ரொம்ப பவர்ஃபுல் ரிசல்ட், நோட் பண்ணிக்கிங்க. இதை வச்சு தான் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் தியரமே சால்வ் பண்ணுவாங்க. இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் தியரம் வந்து இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் தியரத்துக்கு இது ஒரு லெம்மா. ஸோ இதை வச்சு தான் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் தியரத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். படிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அது படித்து வச்சுக்கோங்க, அதுவும் நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஜொகோபியன் ஃபார் எனி வேல்யூஸ் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கிறதால இது வந்து 1 1 இருக்கும். ஓகே, அப்போது மேப் வந்து 1 1 அப்படின்றது மேப் இஸ் 1 1 ஆல் ஆஃப் R2. ஏன்னா எந்த பாயிண்ட் ஏ பிலாங்ஸ் டு R2 எடுத்துக்கிட்டாலும் அந்த நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸில் கண்டிப்பாக மேப் என்ன ஆகிடுது, உங்களுக்கு 1 1 ஆகிடுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்டு, நாட் 1 1ன்றது ஃபால்ஸ். இப்போ ஆன் டூ வருமா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம்னா சிஆர்டியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் டூக்கு என்னது ஃபங்க்ஷன் பாருங்களேன், எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் கமா இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய் கிடச்சிருக்கு இல்லைங்களா. ஸோ ஆன் டூன்றது என்ன, எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் R2 to R2, இதான் நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆன் டூவோட டெஃபினிஷன் என்ன, ஃபார் எனி எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு R2 எடுத்துப்போம், ஆர் ஒய் நாட் பிலாங்ஸ் டு R2. For any y not belongs to R2, இங்கே கோடொமைனில் இருக்கிற எலமெண்ட், then there exists at least one point x not இந்த டொமைனில் இருக்கிறது. ஓகே, such that f of input value equal to y not வருமா, அப்படி வந்தால் என்னுடைய மேப் என்ன சொல்லிடலாம், ontoன்னு சொல்லிடலாம், is it to be onto. ஓகே, onto அப்படின்னா if, so f is a function from R2 to R2, is it to be onto னா if for any y not belongs to R2 then there exists at least one point x not in R2 இருந்தால் then f of x not equal to y not இருக்கலாம். ஸோ கோடொமைன்லேருந்து நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக டொமைனில் ஒரு பாயிண்ட் கிடைக்கணும், சச் தட் தட் டொமைன் பாயிண்ட்டோட இமேஜ் வேல்யூ வந்து என்னுடைய கோடொமைனில் எக்ஸிஸ்ட் ஆகிற பாயிண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் நடந்தால் என்னுடைய மேப் வந்து நான் சொல்லிடலாம், ஆன்ட்டுன்னு சொல்லிடலாம். இப்போது R2வில் கோடொமைனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 0,0 ஒரு பாயிண்ட் இருக்கும், இதுக்கு ப்ரீ இமேஜ் அங்கே இருக்கும். அதாவது இது வந்து உங்களுக்கு R2 பிளேனு, ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு R2 பிளேன் எடுத்துப்போம். ஓகே, இதில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க 0,0. ஸோ இதுக்கு இமேஜ் பாயிண்ட் வந்து இங்கே கிடைக்கணும். எந்த பாயிண்ட்டுக்கு 0,0க்கு இமேஜ் ப்ரீ இமேஜ் பாயிண்ட் இங்கே இருக்குதான்னு நான் செக் பண்ண போகிறேன். கிடைக்குமா பாருங்கள். சப்போஸ் என்னுடைய இ பவர் எக்ஸ் கமா இன்ட்டு காஸ் ஒய் அண்ட் இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய் ஈக்குவல் டு 0,0 சம் எக்ஸ் நாட்டுக்கு ஒய் நாட்டுக்கு, சம் எக்ஸ் நாட்டுக்கு ஒய் நாட்டுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, அப்படி இருந்தால் அந்த எக்ஸ் நாட் ஒய் நாட்னான்னு பார்க்கணும். அப்போ இ பவர் எக்ஸ் நாட் இன்ட்டு
cos y naught equal to 0, same times e power x naught into sin y naught equal to உங்களுக்கு 0ன்னு வந்துடும். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே சேம் டைமில் 0 ஆகிற மாதிரி நீங்கள் பாயிண்ட்ஸ் பொறுக்கணும். கரெக்டு தானே? ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் இங்கே எங்கேயுமே 0 ஆகாது. ஸோ எக்ஸ் நாட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எந்த பாயிண்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து 0 எடுக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ எனி சாய்ஸ் ஆஃப் எக்ஸ் நாட்டுக்கு எக்ஸ் நாட் இன் ஆருக்கு e power x நாட் வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போனா என்ன ஆகும்? காஸ் ஒய் நாட் தான் உங்களுக்கு 0 ஆகணும். காஸ் ஒய் நாட் எங்கெல்லாம் 0 ஆகும்? ஆட் மல்டிபிள் பை பை 2 2n - 1 × பை பை 2ல் 0 ஆகும். சிமிலர்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு e power x நாட் ஈக்குவல் 0. அப்போ sin y நாட் தான் உங்களுக்கு 0 ஆகுது. எப்போ sin y 0 ஆகும்? n பையில் 0 ஆகிடும். இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் பாயிண்ட்டா? கிடையாது. புரியுதுங்களா? இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தானே நம்ம ஒரு இமேஜ் யூனிக் எக்ஸிஸ்டிங் இமேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஒய் நாட்டுக்கு தான் கான்செப்டை வந்து ஒன்று டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸாக வருது. ஒரு n பையாக இருக்குது, இதில் 2n - 1 பை பை 2 இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலாக எப்பவுமே எடுக்காது. ஸோ அப்போது 0,0க்கு ப்ரீ இமேஜ் பாயிண்ட் கிடைக்கலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ 0,0க்கு ப்ரீ இமேஜ் பாயிண்ட் கிடைக்காதால இந்த மேப் வந்து ஆன்ட்டு கிடையாது. ஸோ ஒன்றும் இல்லை, எக்ஸ்பொனென்ஷியல் உள்ளே கொடுத்துட்டாவே அது கண்டிப்பாக ஆன்ட்டுவாக வராது, பட் 1 வரும். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா நாட் 1 தான் ஃபால்ஸு. ஸோ ஆன்ட்டுன்றதும் ஃபால்ஸு. போத் 1 ஆன்ட்டும் ஃபால்ஸு. ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். A is a subset of Rn and f is a function from A to Rm is a continuous map on Jacobian of f at A not equal to 0 வந்தால் then f is 1 to 1 and some neighborhood of A இருக்கும். ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் எல்லா பாயிண்ட்டுக்கும் எக்ஸிஸ்ட் ஆனதால் நமக்கு என்ன சொல்லிட்டோம்? 1 to 1 ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் R2ன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா எந்த பாயிண்ட்டுமே இங்கே Jacobian not equal to 0 தான். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா என்னோட நம்பருக்கு கான்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். தேங்க்யூ.